கர்த்தருக்குள் அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே கர்த்தர் எத்தனை கிருபையும் கரிசனையும் நிறைந்தவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவது மாத்திரமல்லாமல் தம்முடைய வார்த்தைகளால் நம்மை தேற்றுகிறவராகவே காணப்படுகிறார். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நீங்கள் கவனித்து பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிறேன். உண்மையாகவே அவர் முடிவு அல்ல. நீங்கள் எதை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை கொடுக்க போகிறாராம். ஆமென். உண்மையாகவே பல முறை நாம் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று, நாம் எதிர்பார்த்தது ஒன்று, அதற்கு தாறுமாறாக நடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்நாளிலே அருமை தகப்பன் அன்புள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆம், என் பிரியமான தேவஜனமே, எந்த காரியங்களை எல்லாம் எதிர்பார்த்து நேர்மாறாக நடந்து தாறுமாறு ஆகி உங்களுக்குள்ளே காணப்பட்ட சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறீர்களோ, அக்காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து இப்பொழுது நீங்கள் எந்த முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவினை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எனவே என் பிரியமான தேவஜனமே, அன்புள்ள ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவைத்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எவைகள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவைகளை கர்த்தர் உங்களுக்கு கட்டளை இடப் போகிறார். That's why don't bother about your future. Why? Because God going to grant as your wish. உம்முடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய போகிறார். நீர் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் உனக்கு தந்தரளி கிருபைகளினாலும் சமாதானத்தினாலும் உன்னை அலங்கரிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனை, அநேக ஆண்டுகளாக அநேக நாட்களாக ஆண்டவரை அவர்கள் எதிர்பார்த்து ஒன்றுமில்லாமல் மாதந்தோறும் எதிர்பார்த்து பலன் இல்லாமல் எதிர்பார்த்ததற்கு தாறுமாறாக நடந்து எத்தனையோ முறை கண்ணீரோடு காணப்பட்டாலும் இந்நாளிலே நீர் கொடுத்த எரேமியாவின் புத்தகம் 29:11 வசனத்தின்படி ஆண்டவரே, இந்த நாளிலே என் அன்பு ஜனங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் எதிர்பார்க்கும் முடிவை அவர்களுக்கு கொடுக்கும்படி நீர் நினைத்திருக்கிற உம்முடைய நினைவுகளுக்காய் நன்றி ஆண்டவரே. என் அன்பு ஜனங்களுடைய எல்லாம் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தந்தருளி கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி வழிநடத்துவீராக. பலப்படுத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் கிறிஸ்து இயேசுவின் விலையேறு பெற்ற நாமத்தினால் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நேயர்களுக்கும் பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும் எக்கால சத்தத்தோடு தேவன் நடுவானில் தோன்றும் அளவும் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். God bless you.